உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் புரசின் ஆடுகளம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைய தினம் 77வது போட்டியாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மிகவும் விறுவிறுப்பான ஒரு போட்டியை நடைபெற்று முடிந்திருக்கிறது. அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட மிகவும் முக்கியமான இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணியானது முதலில் களத்தடுப்பினை தெரிவு செய்தது. இதற்கு இணங்க இந்திய அணியானது 200 ஓட்டங்களை கடப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு 175 ஓட்டங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டது. இருப்பினும் இந்த 175 ஓட்டங்களை பெற்றுக்கொள்வதற்காக 7 விக்கெட் இழந்திருந்தார்கள் இந்திய அணியினர். இந்திய அணியின் அதிகபட்ச ஓட்டமாக 77 ஓட்டங்களை பெற்றிருந்தார் 40 பந்து வீச்சுகளுக்கு கொடுத்து ஈஷான் கிஷான். மறுபுறத்தில் அணித்தலைவர் சூரியகுமார் யாதவ் 32 ஓட்டங்களை பெற்றிருந்தார் 29 பந்து வீச்சுகளுக்கு கொடுத்து. மறுமுனையில் பந்து வீச்சினை பொறுத்த மட்டில் அனைத்து பாகிஸ்தான் அணியின் வீரர்களும் மிகச்சிறந்த முறையில் பந்து வீசியிருந்தாலும் கூட அதிகப்படியாக 3 விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார் அந்த அணியின் பந்து வீச்சாளர் சைம் அயூப். 4 பந்து பரிமாற்றங்களை நிகழ்த்தி 3 விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார் 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். 176 என்ற வெற்றி இலக்கணை நோக்கி துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியானது தமது ரசிகர்களுக்கு அதிர்ச்சிகரமான தோல்வியை வழங்கியுள்ளது. அந்த அணியின் சார்பாக அதிகபட்ச ஓட்டமாக உஸ்மான் கான் 44 ஓட்டங்களை பெற்றிருந்தார் 34 பந்து வீச்சுகளுக்கு கொடுத்து. அந்த அணியின் ஆரம்ப வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் எவருமே சிறந்த முறையில் துடுப்பாடவில்லை. அவர்கள் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டம் வந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் கூட மிகவும் விறுவிறுப்பான இந்த போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சமல்ல என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் கூட மிகவும் ஒரு இலகுவான வெற்றியினை அபாரமான முறையில் பெற்றிருந்தார்கள் இந்திய அணியினர் என்றுதான் கூற வேண்டும். இந்த தொடருக்கான ஆட்ட நாயகன் விருதினை ஈஷான் கிஷான் தட்டி சென்றிருந்தார். இதன் அடிப்படையில் புள்ளி பட்டியலில் ஏ பிரிவில் இந்திய அணியானது 6 புள்ளிகளோடு முதலாவது இடத்திலும் அமெரிக்க அணியானது இரண்டாவது இடத்தின் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. பி பிரிவை பொறுத்தமட்டில் இலங்கை அணி 4 புள்ளிகளோடும் சிம்பாப்வே அணி 4 புள்ளிகளோடு இரண்டாவது இடத்திலும் காணப்படுகிறது. சி பிரிவில் மேற்கிந்திய தீவுகள் அணி 6 புள்ளிகளோடும் இங்கிலாந்து அணி 4 புள்ளிகளோடும் இரண்டாவது இடத்திலும் காணப்படுகிறது. டி பிரிவை பொறுத்தமட்டில் தென்னாப்பிரிக்கா அணி 6 புள்ளிகளோடு முதலாவது இடத்திலும் நியூசிலாந்து அணி 4 புள்ளிகளோடு இரண்டாவது இடத்திலும் காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு ஆடுகளம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் சுரேஷ். வணக்கம் அன்பு உறவுகளே.